சிம்ம ராசிக்காரர்களை, சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அஷ்டமத்து சனி தொடங்கிவிட்டதா, வரப்போகிறதா என்று குழப்பமுள்ள ஆண்டு. பயப்படாதீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய அஷ்டமத்து சனியானது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள வரும். திருநள்ளாறு சனி பயிற்சியில் இருந்து தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியானது தொடங்குகிறது. முழுமையான அஷ்டமத்து சனி 2026 தான், 2025 அல்ல. அந்த தெளிவுக்கு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, குரு லாபத்துக்கு வருகிறார் 11ஆம் இடத்திற்கு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து. அது லாபம். அதே போல ஜென்மத்தில் கேது வந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால அது ஒரு லாபம். திடீர் திருமணம், நாகதோஷம் உள்ளவங்களுக்கு திடீர்னு திருமணம் நடந்துடும். அதே மாதிரி பொருளாதார தடை உள்ளவங்களுக்கு திடீர்னு பொருளாதார வளமாயிடும் குரு நல்லா இருக்கும்போது. இப்படியாக இந்த ஆண்டு தொடங்குவதிலிருந்தே பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் அஷ்டமத்து சனி தொடங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை இந்த ஆண்டு முழுமையாக பிடிக்கவில்லை என்றாலும் 2026 தான் அஷ்டமத்து சனி. ஆனால் 2025 உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள பொருளாதார ரீதியாக, வேலை விஷயமாக, குடும்ப விஷயமாக, திருமண விஷயமாக, வெளிநாட்டு பயண விஷயமாக இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யும் ஒரு அற்புதமான ஆண்டு. குறைகளை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஏன்னா குரு என்ன பண்ணுறாருன்னா 10ல் இருக்கிறார், அது நல்லது. அது 10ல் இப்போ வக்ரத்தில் இருக்கிறாரு. பிப்ரவரி 11க்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அதுக்கப்புறம் மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ இந்த பொருளாதாரத்தை வைத்து எங்கெல்லாம் உங்களுக்கு சிக்கல் இருந்ததோ அந்த சிக்கலை எல்லாம் சரி செய்து நேர் பண்ணி நீங்கள் வச்சுப்பீங்க. எந்த ஆண்டில்? இந்த 2025. அப்போ 2026 தான் முழுமையாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி வருகிறது. அப்படின்னா இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய அஷ்டமத்து சனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள வருவார். அப்போ உங்களுக்கு முழுமையான துன்பம் இல்லை, உங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அப்போ அஷ்டமத்து சனி 2026 வரும்போது உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. எல்லாத்தையும் இப்போ நீங்கள் சரி செய்ய போகிறீங்களே. அப்படி சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டில். முக்கியமாக நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலே சிம்ம வாகினி என்று சொல்லக்கூடிய காளி தேவி வழிபாடு, அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு வேற, அம்மன் வழிபாடு வேற. அம்பாள் வழிபாடு என்பது சாமியோட அம்பாள் இருப்பது. கற்பகாம்பாள், உடனுரை கபாலீஸ்வரர், அது அம்பாள் சாமியோட இருக்கிறது. ஆணோடு இருக்கும் பெண், ஆணோட இருக்கும் பெண் அமைதியாக இருப்பாள். தனியா இருக்கிற பெண் ஆக்ரோஷம், அவளுக்கு பேர் அம்மன் சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மன் அவங்க தான் உங்களுக்கான தெய்வம். நீங்க சிம்ம ராசியா இருந்தா இந்த வருஷத்துல நீங்க சொல்லி ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நேராக சிதம்பரம் போங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடராஜ பெருமான காலையில் அதிகாலையில் தரிசனம் பண்ணிட்டு நேராக போய் வடக்கு கோபுர வாசல்ல இருந்து உள்ள போனீங்கன்னா தில்லை காளி என்று ஒரு தெய்வம் இருக்கும். வெள்ளை புடவை கட்டிருப்பாங்க. தில்லை அம்மன் இருக்கும், தில்லை காளி இருக்கும். தில்லை அம்மன் மூலவராகவும் தில்லை காளி சைடில் இருக்கும். வெள்ளை புடவை கட்டிருப்பாங்க. அதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க, எண்ணெய் காப்பு சாத்துவாங்க. அது தில்லை காளியை வழிபட்டு வந்துருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய துன்பங்களுக்கு எதெல்லாம் துன்பமாக மாறிடுமோ. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கால் வலி இப்போ இருக்குது அப்படின்னா இப்பயே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வராது. ஒரு கடன் ரொம்ப பெரிய அழுத்தமாக வந்துருதுன்னா இப்பயே அதுக்கு வட்டி கட்டி அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். இப்படி எதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் அஷ்டமத்து சனியில் துன்பமாக வந்துவிடும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை எல்லாம் சரி செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல அனைவரும் தில்லை காளியை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்து கடங்காரம் சனியானது நிறைவு பெறுகிறது இந்த ஆண்டு. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடங்கார சனியானது இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29க்கு மேலே கடங்கார சனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த வருஷம் கடைசியில் திருநள்ளாறு சனி பயிற்சி வரும்போது முழுமையாக முடிஞ்சு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். 7ஆம் இடம் என்பது கண்ட சனியாக இருந்தால் லாப சனி. குடும்பத்தில் தான் சிக்கல், வெளியில் லாபமாச்சே, வருமானமாச்சே, கணவன் மனைவி பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு சூழல் நிலவி வருமானம் பார்க்க முடியுமே, அடுத்தவங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கவே முடியுமே, அதே மாதிரி ஒரு அலுவலகம் தொடங்க முடியும், ஒரு தொழிலை தொடங்க முடியும், ஒரு வருமானம் பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி 10ஆம் இடத்துல குரு வரார். 10ஆம் இடத்துல குரு பதவியை கெடுக்க மாட்டார், பதவியை கொடுப்பார். ஏன்னா அது புதன் மனை. புதன் யாரு? உங்க ராசியாதிபதி. அப்ப பெருமாள் கொடுப்பாரா கெடுப்பாரா? கொடுப்பார். அதுக்கடுத்து
ராகு கேதுல மே மாதம் 18ஆம் தேதி பெறக்கூடிய ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தலைவலியாக இருந்த உங்கள் ராசியிலே உட்காந்து தலையில் உட்காந்து அழுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தருவார். அப்ப குரு பயிற்சி நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு, சனி பயிற்சி நல்லா இருக்கு. ஆனா எல்லாமே முழுமையா இல்லை. குரு 10ல் பாதி பலன் தான், ராகு கேது 12-6 மறைவு ஸ்தானமா இருந்தாலும் அது விரயஸ்தானம், பாதி பலன் தான். சனி பகவான் மார்ச் மாசம் 29 நகர்ந்து டிசம்பர் மாசத்துல முழு பலன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கடனிலிருந்து விடுபட்டு யோக சனி காலத்திற்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கண்ட சனியாக இருந்தாலும் திருமணம் கைகூடாதவருக்கு திருமணம் கைகூடும், விவாகரத்து பெற்றவர்களுக்கு மீண்டும் திருமணம் நடக்கும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தவற விட்டு வேற ஒரு வாய்ப்பு புதிதாக கிடைக்கும், வீடு மண்மனை யோகம் அமையும், திடீரென்று வெளிநாட்டு பயணம் அமையும், திடீரென்று உறவிலேயே ரொம்ப இடத்துல பொண்ணு தேடிட்டே இருப்பாங்க, உறவிலே பொண்ணு இருந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படியாக திடீரென்று வேலை, திடீரென்று படிப்புல நான் அரியர் நிறைய வச்சிருந்தேன், அரியர்லாம் கம்ப்ளீட்டட் படிச்சு முடிச்சிட்டேன், திடீரென்று கடன்லாம் அடிச்சு நான் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டேன், எங்க மாமனார் வீட்டிலே கொடுத்துட்டாங்க. இப்படியாக நிம்மதியான ஒரு வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு. இதுல நீங்க கன்னி ராசியா இருந்தா ஒண்ணே ஒண்ணுதாங்க, ஒரு முறை சனிக்கிழமை அதிகாலையில் நேரா ஸ்ரீரங்கம் போயிடுங்க. நீங்க கன்னி ராசிக்காரராக இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா படுத்த பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். நின்ற பெருமாளாக இருக்கிற திருப்பதி ஏழுமலையானை விட படுத்த பெருமாளாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாள் தான் உங்களுக்கு அருளாசி வழங்குவார். நேரா வந்து திருச்சி போயிடுங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். 3/4 கிலோமீட்டர் நேரம் நடந்து போய் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை தரிசனத்தை பெருமாளை பார்த்துட்டு தாயாரையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேய பெருமான், கருடாழ்வார், ராமானுஜர், இப்படி எல்லாத்தையும் பார்த்து சுற்றிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை ஆளக்கூடிய காற்றழகிய சிங்கப்பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்படி இருக்கும் இந்த ஆண்டு. சிக்கல் எல்லாம் ஒன்று அப்படியே சிக்கல் முடிச்சு அவுத்துக்கிட்டே வந்து சூப்பராகிடும். இந்த ஆண்டில் நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் அரங்கநாத பெருமானையும் காற்றழகிய சிங்க பெருமாளை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களே, துலா ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அஷ்டமத்து குரு இப்போ வக்ரமாக இருக்காருப்பா. அவர் வந்து பிப்ரவரி 11 வரைக்கும் வக்ர பலனை கொடுப்பார். மே 14க்கு மேலே 9ஆம் இடத்து லாப பலனை கொடுத்துருவார். அது ஒரு சந்தோஷம். அதுக்கடுத்து கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார், ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அது ஒரு லாபம். அதே சமயத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது கடன் நோய் எதிரியை கொடுத்தாலும் இந்த ஆண்டு இல்லை, 2026 தான் அது. இந்த ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பயே உணர்த்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி உள்ள வராரு இல்லையா, வாக்கிய பஞ்சாங்கப்படி வரலனாலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வராரு, வாக்கிய பஞ்சாங்கப்படி கடைசியில் தான் வராரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்த ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து குருபலம் நல்லா இருக்கு, நோய் வந்துன்னா உடனே தீர்த்துக்க முடியும், ராகு கேது நல்லா இருக்கு, தொழிலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்த்துக்க முடியும். இப்படியாக யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதே சமயத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை உணர்த்தும் ஆண்டு. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு குரு நல்லா வந்துட்டார், ராகு கேது நல்லா வந்துட்டார், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபேக்டரி வைக்கிறீங்க, ஒரு நிறுவனம் வைக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, ஒரு அட்வொகேட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இப்பயே உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய வாய்ப்புகள் வருவதெல்லாம் அந்த வாய்ப்புகளில் நீங்கள் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், எப்படிலாம் உழைக்கணும், எப்படிலாம் வருமானத்தை பார்க்கணும், எப்படிலாம் அடுத்தவரோட அனுசரித்து பேசணும் அப்படிங்கிற சூழல்களை கொடுத்து விடுவார். இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும். இந்த ஆண்டு உங்களை பொறுத்தவரை கடங்கார சனி அடுத்த ஆண்டுல தான் முழுமையாக இருக்குது, இந்த ஆண்டு இல்லை. ஆனால் இந்த ஆண்டு தொழிலை விரிவாக்கம் செய்து அடுத்த ஆண்டு தொழிலுக்கான கடன் பெறலாம். வேற ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறீங்க அதனால் ஒரு கடன், தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்க அதனால் ஒரு கடன், திருமணம் பண்ணுறீங்க அதனால் ஒரு கடன், அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஆண்டு அடுத்த ஆண்டு தான் இதுக்கான கடன் வரும். அதனால் திட்டமிட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள். இதுக்கு என்னடா வழிபாடு அப்படின்னா, இந்த வருஷத்தை ஆள போகிறது யாருன்னா வைணவம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு வழிபாட்டில் இருக்கக்கூடியவருக்கு செவ்வாயின் காரகத்துவமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் இந்த ஆண்டு ஆள்றார். முருகப்பெருமானும் நரசிம்மர் தான் ஆள்றாங்க. சைவத்தில் முருகப்பெருமான், வைணவத்தில் நரசிம்மர். அப்போ நரசிம்மர் யோகம் பெற்ற ராசி
துலாம் ராசி. நீங்க துலா ராசியா இருந்தா ஒன்னே ஒண்ணுதாங்க, நேரா சிதம்பரம் போங்க. புவனகிரியில ராகவேந்திரர் பிறந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கும். அங்க போய் பிரார்த்தனை பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஒரு அட்சதை தலையில போடுவாங்க. அங்கிருந்து நேரா ஆந்திர மாநிலம் மந்திராலயம் போங்க. மந்திராலயத்தில் ராகவேந்திரர் ஜீவசமாதியானது, அங்கே போய் அவரை வழிபடுங்க. ஏன்னா நரசிம்மரை குருவாக ஏற்றுக்கொண்டு இறைவனடி சேர்ந்தவர் ராகவேந்திரர். ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயஷ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று சொல்லி துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டை தொடங்கிவிட்டால், இந்த ஆண்டில் நரசிம்மர் வழிபாட்டையும் ராகவேந்திரர் வழிபாட்டையும் செய்தால் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. வாழ்க்கையில் கிடைக்காத பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களை, விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு நகரும் ஆண்டு. அஷ்டமத்து குரு எச்சரிக்கையா இருக்கும். அதே சமயத்துல இப்ப பிப்ரவரி 11 வரைக்கும் குரு வக்ரம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பிப்ரவரி 11 இருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு. 7ஆம் இடத்து குரு நிறைய வருமானத்தை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மே 14 இருந்து அடுத்த மே வரைக்கும் அஷ்டமத்து குரு கஷ்டம், அதுக்குள்ளே எல்லா சிக்கலையும் தீர்த்து வச்சுக்கணும், வருமானத்தை பார்த்துடணும், உறவுகளோடு இந்த சிக்கல்லாம் தீர்த்து வச்சுக்கணும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். பெரிய பிளஸ், தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி. அதுக்கடுத்து ராகு கேதுங்கிறது, ராகு 5லிருந்து 4க்கு, கேது 9ஆம் இடத்துக்கு. இது எல்லாம் சேர்ந்து கர்மக்காரகனாக தந்தை வழி பாட்டிக்கு உடல் பாதிப்பு, தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனை. அதே போல சனி பகவான் தொழில் ரீதியாக வளர்ச்சி, தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கு வரும்போது குரு அஸ்தமத்தில் போறதால பொருளாதார தடை. இவ்வளவுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். ராகு கொடுக்கிறார் அலைச்சலோடு வருமானத்தை, குரு வருமானம் கைக்கு வரதை கெடுப்பாரு மே மாசத்திற்கு மேல. சனியானப்பட்டவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு வந்து மார்ச் மாசத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசம்பருக்கு மேலே முழுசாக வந்துடுவார். அப்போ தொழிலை கொடுப்பார். அப்போ தொழில் ரீதியாக ஒரு கடை வைக்கிறேன், ஒரு வாகனம் வாங்குறேன், ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறேன், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், இப்படியாக தொழிலுக்கு போகும்போது அதில் பல சிக்கல்கள் வந்து உங்களை செதுக்கிக் கொள்ள, நல்ல தொழிலாளியாக மாற்றிக்கொள்ள, நல்ல முதலாளியாக மாற்றிக்கொள்ள, தொழில் ரீதியாக வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதே சமயத்தில் தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்கும் தந்தை வழி பாட்டிக்கு உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ள ஆண்டு. அதே போல கணவன் மனைவி உறவில் பொருளாதார சிக்கல், அடுத்து வீடு மண்மனை யோகத்தில் பொருளாதார சிக்கல். மேக்சிமம் வந்து மே மாசத்துக்கு மேல எக்கனாமிக்கலா தான் நீங்க பாதிக்கப்படுவீங்களே ஒழிய, ஏன்னா செலவினங்கள் அதிகமா இருக்கும். ஒரு நல்ல கடை வச்சுட்டேன், அதுக்கு எல்லாமே வாங்கிட்டாங்க, அங்க கடை வாங்குற மாதிரி இருக்கு, இங்க கடை வாங்குற மாதிரி இருக்கு, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, காசுக்கு கையிலுக்கு வரலையே அப்படின்னு புலம்புவீங்க. ஆனா தொழில் நல்லா போகும். நினைச்சதை விட பெரிய கடையை வைப்பீங்க, நினைச்சதை விட பெரிய வேலை கிடைக்கும். ஆனா அதுக்கான ஒரு பெரிய வேலை கிடைக்கும், அதுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு எல்லாம் போயிடும். நல்ல வேலை, பெரிய வேலை, அதுக்கு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டனால போக முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இது எல்லாம் அடுத்து முழுமையாக 2026 சனி பகவான் முழுமையா யோகத்துக்கு வந்துருவார். குரு பகவானும் அஷ்டமத்து குருவை நிறைவு செய்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படி தீர்வு வரும். அதனால பயப்பட வேண்டாம், மிக சிறப்பாக இருக்கு. இதுல கேது பகவான் மட்டும் சில இடைஞ்சல்களை தந்து விடுவார் அப்படின்றதால பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா கேது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கேது உங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை தந்து விடுவார். அதில் பயப்படக்கூடாது. தந்துட்டாலும் அடுத்து வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டுல பல்வேறு சிக்கல்கள் நிவர்த்தியாக போது, தொழிலை விரிவாக்கம் செய்ய போறீங்க, வளர்ச்சி பாதைக்கு போக போறீங்க. இந்த ஆண்டுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க விருச்சிக ராசியா இருந்தா இந்த வருஷம் சித்திரை மாசம், சித்திரை விசுக்கு சபரிமலை போயிட்டு வந்துடும். சபரிமலை போக முடியலப்பா அப்படின்னா உங்க ஊர்ல பக்கத்துல யோக நரசிம்மர் இருந்தார்னா, இப்ப சென்னையா இருந்தா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல யோக நரசிம்மர், அதே மாதிரி நீங்க இருக்கிற ஊர்ல யோக நரசிம்மர் இருந்தா யோக நரசிம்மர் ஒரு புதன்கிழமையில போய் பார்த்துருங்க. இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமையும். அனைவரும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டை ஐயப்பன் வழிபாட்டின் மூலியமாகவும் நரசிம்மர் வழிபாட்டின் மூலியமாகவும் நலமாக அமைத்துக்கொண்டு வளமாக வாழ வாழ்த்துக்கள்.